நேத்து சோனியா ரொம்ப அப்செட்டா இருந்தா. இப்ப அவ பெட்டரா இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா நீ நேத்து நைட்டு தான் நாம அவகிட்ட பேசணுமே. ஃபுல் நைட் ரெஸ்ட் எடுத்ததுனால அவ இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரா இருப்பா. எல்லாத்த விட முக்கியமான விஷயம், ரிஷி ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வரணும். ரிஷி இல்லாம தசராவை ஒரு நாள் விட்டு தசரா வருதுல்ல, ஒரு நாள்ல ரிஷி வெளியே வந்துருவான். அது எனக்கு தெரியாது கரிஷ்மா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். நான் இந்த பண்டிகையை கொண்டாடணும்னா ரிஷி இருக்கணும், மொத்த ஃபேமிலியும் இருக்கணும். இதெல்லாம் எப்படி நடக்கும், நான் என்ன செய்ய போறேன், இதுவும் எனக்கு தெரியல. ஆண்டி மலிஷ்கா, ஆண்டி ரிஷி, மலிஷ்கா, ஐ ரியலி மிஸ் ஹிம், ரியலி மிஸ் ஹிம். ஆண்டி நேத்து நைட்டு நான் தூங்கவே இல்லை. முழு நைட்டும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், ரிஷி எப்படி இருப்பான், அவன் எப்படி ஜெயில படுத்து தூங்கி இருப்பான். அண்ட் ஐ ரியலி மிஸ் ஹிம். அதோட அவனை நான் இன்னைக்கு இல்ல, அவனுக்கு கல்யாணம் எப்ப நடந்ததோ அப்பத்துல இருந்து நான் மிஸ் பண்றேன். அந்த லக்ஷ்மி பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே அவன் மாறிட்டால, அப்பத்துல இருந்தே நான் மிஸ் பண்றேன். ஆனா நான் அவனை ஜஸ்ட் மிஸ் பண்றேன் தானே. உங்க நிலைமை இன்னும் மோசமா இருக்குமே. சோ ஆண்டி ப்ளீஸ் ப்ளீஸ் ஆண்டி, ரிஷியை திரும்ப கூட்டிட்டு வாங்க. அவன் என் கண் முன்னாடி இருக்கணும், எனக்கு அது மட்டும் போதும். இல்லைன்னா ரிஷி இல்லாம என்னால உயிர் வாழ முடியாது ஆண்டி. ப்ளீஸ் ப்ளீஸ். எவ்வளவு ஃபீல் பண்றா. இதுதான் உண்மையான லவ், ரியல் மனைவி. என்ன மலிஷ்கா ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ரிஷியும் உன்னை மிஸ் பண்ணிட்டு தான் இருப்பா. He loves you. மேம் நான் உள்ள வரலாமா? யா வாங்க, சொல்லுங்க. வணக்கம் மேடம். ஆக்சுவலி நான் உங்கள் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறேன். மகேஷ், நீ என்னங்க, ஏதாவது அவசர வேலையா? சார் அது வந்து ஆயுஷ் சாரும் லக்ஷ்மி மேடமும் ஒரு வேலை சொன்னாங்க, அதை நான் முடிச்சிட்டேன் சார். எனக்கு ஒன்றும் புரியல, என்ன வேலை அது? சார் அது வந்து அன்னைக்கு ஃபுட்டில் பாய்சன் கலந்தாங்க இல்லையா, அன்னைக்கு நடந்த ஃபுட்டேஜ் இந்த பென்ட்ரைவில் இருக்குது சார். வாட் ஆர் யூ சேயிங்? வாவ், ஃபேண்டாஸ்டிக். போச்சு, இந்த மங்கேஷனோட வாழ்க்கையை அழிச்சிருவான் இந்த ஃபுட்டேஜ்ல. கண்டிப்பா நானும் இருப்பேன். கண்டிப்பா என்னால தப்ப முடியாது. சரி, நீ அதை ஃபுல்லா செக் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன் சார். எப்படியாவது இந்த பென்ட்ரைவ் என் கைக்கு வந்தே ஆகணும். என்ன பண்ணிட்டு இருக்க? என் கையை எதுக்கு பிடிச்ச? இதை எங்க எடுத்துட்டு போக பாக்குற? என்கிட்ட எதுக்கு அதை கேக்குற, அதுவும் பிளேமிங் டோன்ல? நான் என்ன கேட்டனோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லு மலிஷ்கா. உன்கிட்ட தான் நான் எடுத்து வரதா இருந்தேன். இதை ரொம்ப அலட்சியமா இங்க டேபிள்லயே வச்சிருந்தாங்க. அதனால இதை எடுத்துக்கிட்டு நான் உன்கிட்ட தான் வரதா இருந்தேன். அதுக்குள்ள நீ ஆக்சுவலி யூ ஆர் ரைட். நீ ஒரு வேலை பண்ண, ஃபுட்டேஜை இப்போவே காட்டிடு. ஷோர் சார். ஏன் வெயிட் பண்ணணும்? ப்ளே பண்ணிடலாம். ரியல் கல்பிரேட் யாருன்னு தெரிஞ்சிடும். இதுல குற்றவாளி யாருன்னு மட்டும் தெரியட்டும். அதுக்கப்புறம் அவங்களை என்ன பண்ணணும் நான் பார்த்துக்கிறேன். இந்தா, இங்க வா. உட்காரு சோனியா. மலிஷ்கா, உனக்கு இன்னைக்கு என் கால். இவங்க உன்னை அடிச்சு விரட்ட போறாங்க. காட், நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேனே. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பத்தி ஏன் எனக்கு ஐடியாவே வரல? இப்ப இவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்ல போறேன்? ஹலோ. ரவி, என்ன ஆர் யூ மேட்? நீ என்ன விளையாடிட்டு இருக்கியா என்ன? அது எப்படி மாறி போகும்? ஜஸ்ட் ஷட் அப். அந்த பென்ட்ரைவை சீக்கிரமா எடுத்துக்கிட்டு சார் வீட்டுக்கு வா. என்னாச்சு? சாரி சார், ஆக்சுவலி பை மிஸ்டேக் பென்ட்ரைவ் மாறி போயிடுச்சு. என்னோட அசிஸ்டன்ட் ரவி பை மிஸ்டேக்கா வேற பென்ட்ரைவை என்கிட்ட கொடுத்துட்டான். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், வந்துட்டு இருக்கான். என்ன மங்கேஷ், வாட் இஸ் திஸ் யார்? ஒரு வேலையை தான் உங்களை பண்ண சொன்னோம். இது எவ்வளவு முக்கியமான ஃபுட்டேஜ்னு தெரியும்ல. ஒவ்வொரு நிமிஷமும் எங்க எல்லாரும் நாங்க டென்ஷன்ல வெயிட் பண்ணி. ஆயுஷ், மங்கேஷனா, அப்ப வரப்போற பென்ட்ரைவ்ல எல்லாமே இருக்கு இல்லையா? இருக்கு மேம். கொஞ்ச நேரத்தில் வந்துருவோம் மேடம். சாரி சாரி சார். பரவாயில்ல, இருக்கட்டும். பாட்டி, இந்தாங்க மருந்து.
கடவுள் எல்லாருக்கும் இப்படி ஒரு மருமகளை கொடுக்கணும். இங்க பாரு, தியானத்துல நான் மருந்து சாப்பிடணுமேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்க தியானம் பண்ணும்போது மருந்த நினைச்சுப்பீங்களா? சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அட தியானத்துல கூட இல்ல, கனவுல கூட நான் மருந்து சாப்பிட்டதே இல்ல. ஒன்னும் இல்ல லக்ஷ்மி, நான் ரிஷிக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். ம், அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பா ஜெயிக்கும். ம்? ஆ, அப்படின்னா கடவுள் உங்க வேண்டுதலை கேட்டுட்டு தான் இருப்பாரு. ஆமா, உங்களுக்கு தெரியுமா ரிஷி நிரபராதின்னு இன்னைக்கே தெரிஞ்சிரும். நிஜமாவா? கடவுளே, உனக்கு கோடான கோடி நன்றி. இதெல்லாம் எப்படி, உங்களுக்கு எப்படி ஆதாரம் எல்லாம் கிடைச்சது? உங்க ஆசீர்வாதத்தாலதான். இப்பவும் என்னதான் பாராட்டுற. நீதான் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுகிட்டே இருக்க, ஆனா என்ன புகழ்ற. ரிஷி ரொம்ப கொடுத்து வச்சுவ. ஏன் நாங்க எல்லாரும் தான். ஏன்னா எங்களுக்கு நீ மருமகளா கிடைச்சிருக்க. சொல்ல போனா உங்களை விட நான் தான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கேன். ஏன்னா எனக்கு உங்களை மாதிரி ஒரு பாட்டி கிடைச்சிருக்காங்கல்ல. சரி, என்ன ஆதாரம் கிடைச்சது? பாட்டிமா, சிசிடிவி ஃபுட்டேஜ். கிச்சன்ல சிசிடிவி இருந்தது. அதோட ஃபுட்டேஜ் நாங்க கேட்டிருக்கோம். ஆனா பென்டிரைவ கொண்டு வந்தான். அவன் தப்பான பென்டிரைவ கொண்டு வந்துட்டான். இப்ப வேற பென்டிரைவ எடுத்துட்டு வந்துட்டே இருக்கான். கடவுளே, அவன் சீக்கிரம் வீட்டுக்கு வரட்டும். நானும் உட்காந்து பாக்குறேன். நீங்க இப்ப எதுக்காக பார்க்கணும்? நீங்க ரூம்ல உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. நீங்க தியானம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து சொல்றேன். அடட, தியானம் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நானும் அந்த ஃபுட்டேஜ பாக்கணும்ல. கிளம்பு, வா சரி போலாம். வாங்க. எப்ப அவர் வருவாரு? நான் எதுக்கு இங்க இப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அந்த பென்ட்ரைவ் வந்ததும் அந்த ஃபுட்டேஜை போட்டு எல்லாருக்கும் காட்டணும். எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாது. சார். என்ன சும்மா தலையாடிக்கிட்டே இருக்க? போன் அடிச்சு அவனை கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லு ப்ளீஸ் மகேஷ். எஸ் சார். என்ன பண்றீங்க? ஏய், என்ன என்ன? யாருன்னா? எங்கேயாவது போறியா இல்ல போயிட்டு வரியா? ஏய் இல்லடி. இல்லடியா? இல்லடின்னு பேசுற. ஏய் என்ன நீ, நான் டென்ஷன்ல ஏதோ சொல்லிட்டு அதை போய் புடிச்சுக்கிற. வாய் இல்ல இல்ல மூடுறியா? இல்ல, ஒரு நிமிஷம். இப்போ எதுக்கு டி சொன்ன? நீ 2 தடவை கேட்ட. முதல்ல நேரா சொன்ன, திரும்பவும் கேட்டியா? 2வது தடவை கேட்கும்போது என்ன சொல்றதுன்னு தெரியல, டென்ஷன் ஆயிட்டுனா அதான் உன்னை டி போட்டு கூப்பிட்டேன். இப்போ என்ன ஐயோ, பண்ணுங்க? கடவுளே, ஆயுஷ், நான் சொல்றதையும் கேளு. ஒண்ணு நீ பயங்கர புத்திசாலியா இருக்கணும், இல்ல முட்டாளா இருக்கணும். இது காம்ப்ளிமெண்டா இல்ல கமெண்டா? ரெண்டும் தான். சரி, அதெல்லாம் விட நீ எதுக்காக இங்க நிக்கிற அத முதல்ல சொல்லு. ஒருத்தரை கிராண்டா வெல்கம் பண்ணணும். அது யாரு? ஒரு பிரின்சஸ். பிரின்சஸ்? Yes. யாரு? பிரின்சஸ். இன்ஃபேக்ட் மகாராணி வர போறாங்க. அவங்கள வரவேற்க இங்க சிப்பாய் ரெடியா நின்னுட்டு இருக்கான். வாங்க மகாராணி, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ சிப்பாயா? நீ சிப்பாயா இருந்திருந்தா ராஜா உன்னோட தலைய வெட்டிருப்பாரு. என்னது? என்ன சொல்ற? என்ன? வாட் இஸ் தட்? என்கிட்ட ஒழுங்கா பேச, இல்லன்னா உன்னோட தலைய உன்னோட உடம்புல இருந்து எடுத்துருவேன். என்ன மர்டர் பண்ணுவியா ஷாலு? எப்ப இவ்வளவு டேஞ்சரான வாளு? என்ன நீ எதுக்கு சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க? எதுக்கு நீ முதல்ல இங்க நிக்கிற? அதுக்கு பதில் சொல்லு. அதுவா, ஒரு பென்டிரைவ். பென்டிரைவா? ஷாலு, ரிஷி ப்ரோவை ஜெயில இருந்து விடுவிக்க ஆதாரம் கிடைச்சிருச்சு. அது அந்த பென்டிரைவ்ல இருக்கு. அதுக்காக தான் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆதாரம் பென்டிரைவ் கிடைச்சிருச்சுனா அப்ப மாமா வெளிய வந்துருவாரா? ஏ சூப்பர். இங்க நம்ம இப்ப ஹக் பண்ணோம்ல, இது அந்த மாதிரியான ஹக் கிடையாது. அது கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் ஹக் இல்லல, எனக்கு தெரிஞ்சது. இல்ல இல்லையா? ஐயோ ஆயுஷ், இல்ல, இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் ஹக். இதுவா? எனக்கு அப்படி தோணலையே. என்னைய இதையும் ஒரு மாதிரி துடிச்சது. இது வந்து பாய் ஃப்ரெண்ட் ஹக் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. வாய் மூடு, வாய்க்கு வந்தது உளராத. சரி ஷாலு, நாம ஒண்ணு பண்ணலாம். நம்ம மறுபடியும் ஒரு தடவை ஹக் பண்ணிக்கலாம். அப்பதான் நமக்கு தெரியும் இல்ல? கரெக்ட். இந்தா. நைஸ். திஸ் இஸ் நைஸ். யூ என்ன? உன்ன நீ வந்து கேடி 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 கேடினா என்ன? முதல்ல எனக்கு இருக்கு, நான் இப்ப கேடிங்கற. நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க ஷாலு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அதாவது கேடினா கன்னிங், மோசமானவன். இதை விட கீழ்த்தரமா சொல்லணும்னா தெருப்பொறுக்கி. அப்படியா? ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு மீனிங்கா? சரி ஒன்னு சொல்லு. நான் உன்னை பெண் கேடின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆயுஷ், இந்த மாதிரி ஒளறத நிறுத்து. நான் மறுபடியும் சொல்றேன், நாம பண்ணது ஃப்ரெண்ட்ஷிப் ஹக். அப்படியா? ஆமா. அப்ப அந்த ஹக் எப்படி கிடைக்குமோ? நீ என்ன சொன்ன? என்ன பிரயோஜனம்? நான் சொல்றத கேட்டு மட்டும் என்ன ஆயிட போகுது? கடவுளே, என்னைக்கு எனக்கு அந்த ஹக் கிடைக்கும் சொல்லு. சரி, இந்த விஷயத்தை விட்டுதல போட்டும். நீ ஒண்ணு பண்ணு, நீ உள்ள போ. ஓ இல்ல, நானும் மகாராணிக்காக வெயிட் பண்றேன். ஓகே, மகாராணிக்காக வெயிட் பண்ணுங்க மகாராணி. எல்லாம் உங்க விருப்பம். நல்லது சிப்பாயே. ரொம்ப பிரமாதம். இப்போ புது பிரச்சனை வந்து நிக்குது.
நான் ரிஷியை காப்பாத்த நினைக்கிறேன், ஆனா இப்படி இல்ல. ஏன்னா ஏமாத்தி அவனை காப்பாத்த கூடாது. ஒருவேளை நானே ரிஷி லக்ஷ்மிக்கு பதிலா நாளைக்கே ஜெயில உட்கார்ந்துருவேன். அந்த பென்ட்ரைவ் என்னோட வாழ்க்கையை கெடுத்துருச்சு. நான் இப்ப என்ன செய்ய? யாரு ஹெல்ப் பண்ணுவாங்க? அந்த முட்டாள் பல்வேந்தருக்கு ஃபோன் பண்ணுவோம். எஸ், எப்ப பாரு பார்ட்னர் பார்ட்னர்னு சொல்லிட்டு இருக்கான்ல, நல்லது. நான் ஏன் தனியா டென்ஷனை எடுத்துக்கணும்? அவனுக்கும் கொடுக்கறேன். இடியட். எதுக்கு தேவையில்லாம இப்ப இவ கால் பண்ணிக்கிட்டு இருக்கா? ரிஷி பேரை கூட அதிகமா சொல்ல மாட்டேங்கிற, என் பேர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ ஒன்று பண்ண, மூட்டை முடிஞ்சோட என் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடு. ஏன்னா உனக்கு ஃபோன் செலவு மிச்சமாகும்ல, என் நேரம் மிச்சமாகும். நல்ல தூக்கம். கனவுல லக்ஷ்மி வர வந்தா, ஆனா கெட்ட கனவா நீ வந்து நிக்கிற. குடிச்சிட்டு படுத்து கெட்டடா குடிக்காரா? இங்க பெரிய பிரச்சனை வந்திருக்கு. எல்லாம் மாறுது. இப்படியே போச்சுன்னா நீ லக்ஷ்மியோட கனவு தான் காணுவ. நான் எவ்வளவுதான் சந்தோஷமா வாழ்ந்தாலும் உன் ஃபோன் வந்தா மட்டும் எனக்கு தரித்திரம் புடிச்சுக்குது. இப்ப என்ன பிரச்சனை அதை சொல்லு. அட, லக்ஷ்மிக்கு அந்த கிச்சனுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்க போகுது. அப்படின்னா? அப்படின்னாவா? சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் என்னன்னு சொல்லணுமா இடியட்? இங்க பாரு, மறுபடியும் நீ இடியட்னு சொல்லாத. நானும் நிறைய தடவை சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப நீ சொன்னன்னு வையா, உன் நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். சிசிடிவி ஃபுட்டேஜ்னு சொல்றியே, கிச்சன்ல நடந்தது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கா? எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு பல்வேந்தர். அப்படின்னா கிச்சன்ல சிசிடிவி இருந்ததா? ஏமா நீ அங்கதானே வேலை பாக்குற, இதெல்லாம் உனக்கு சுத்தமா தெரியாதா? ஷட் அப். நாங்க வேலை பார்க்கல. நான் ரிஷியோட பிசினஸ் பார்ட்னர். நான் ஏன் வீட்லயே சமைய கட்டல நுழைஞ்சது கிடையாது. எனக்கு சமைக்கவும் கூட தெரியாது. அதனால நான் இந்த கேமராவை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்ல. என்ன பேசுற நீ? உன்ன போய் பிசினஸ் பார்ட்னர் ஆக்கியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நீ வேணும்னே பண்றியா என்ன? அதாவது என்ன மாட்டி ஒன்னு நினைக்கிறேன். நான் மாட்டினன் வை எல்லார் பேரையும் உளறி ஐ வச்சிருவேன். சி. உன்னை மாட்டி விட நினைச்சிருந்தா அன்னைக்கு நான் உன் கூட கிச்சன்ல இருந்திருப்பேனா இடியட்? இடியட்டா? இத பாரு, என்ன மறுபடியும் இடியட்னு கூப்பிட எனக்கு சுத்தமா இதெல்லாம் பிடிக்கல. பல்வேந்தர், அங்க கேமரா இருக்க விஷயம் நிஜமாவே எனக்கு தெரியாது. அதனால தான் சொல்றேன், என்கிட்ட சண்டை போடாத. ஸ்டாப் இட். சண்டை போட்டா சொல்யூஷன் வராது. அதனால நாம ஏதாவது பண்ணியே ஆகணும். அந்த பென் டிரைவை நான் எடுக்க தான் இருந்தேன், ஆனா என்னால முடியல. ஃபுட்டேஜ் பென் டிரைவா? அது எல்லாமே அவங்க கைக்கு போயாச்சா? நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா. நான் கட்டில் அடியில ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம என் வீட்ல 2 கயிறு இருக்கு. நம்ம 2 பேரும் தூக்குல தொங்கி சாவலாம். உனக்கு என்ன ஆச்சு? நீ சரியான முட்டாளா இருக்க. நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. நான் சொல்ல வந்தது, ஒரிஜினல் பென் டிரைவ் இன்னும் அவங்க கைக்கு வரல. இவங்க கையில தவறான பென் டிரைவ் இருக்கு. ஒரிஜினல் ஆபீஸ்ல தான் இருக்கு. அவங்க அதை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. தப்பான பென் டிரைவ் கிடைச்சிட்டு முதல்லயே சொல்லலாம்ல. இப்பதானே அந்த பென் டிரைவ் வருது. நமக்கு தான் நிறைய டைம் இருக்குல்ல. டைம் இருக்கு. அதை நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். என்ன பண்ணலாம் சொல்லு. இல்ல சரி, நீயே சொல்லு. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணி தானே ஆகணும். ஏதாவது ஒண்ணு பண்ணி தப்பிக்கிற வழியை பார்க்கலாம். நீ கொஞ்சம் ரெடியா இரு. அதை விட நாம எப்படி தப்பிக்க போறோம்? எப்படியா? அது என்கிட்ட விட்டுடு. அதை உங்ககிட்ட சொன்னாலும் உன் மண்டையில ஏறாது. என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். அடுத்து ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னா சொல்லிடு. ஓகே ஃபைன். ஆனா நீ எனக்கு ஒண்ணு சொல்லு. நீ இந்த வேலையை முடிச்சிருவல்ல? என்ன? 1001% வேலை முடியும். இதுக்கு எனக்கு 2 லட்சம் ரூபாய் வேணும். ஏன்னா நான் ஃபாரின் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸ்காட்ச், புரியுதுல்ல? நிறைய செலவாகுது. யூ கோவலாம் படாத. பணத்தை அனுப்பு. சரக்கு உள்ள இறங்குனாதான் மண்டை கரெக்டா வேலை செய்யும். சரி, நான் 2 லட்சம் கொடுக்கறேன். ஆனா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம். சரி போன வை. எனக்கு இந்த வேலை முடிஞ்சா போதும். நாளைக்கு நீ விடுதலை ஆயிடுவ. உண்மையான குற்றவாளி மாட்டிப்பான். நாளைக்கே ஃபுட்டேஜ் கிடைச்சிரும். Proud of you, Lakshmi. இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லியிருக்கியா? எப்போது சொன்னியா? இல்ல, ஐ மீன் அது நான் சொல்லியிருக்கேன். லக்ஷ்மி ஏதாவது நல்ல காரியம் பண்ணானா, இல்லனா எனக்கு ஏதாவது நல்லதோ இல்ல என் ஃபேமிலிக்கோ பண்ணா அப்போ அப்ரிஷியேட் பண்ணிருக்கேன். நல்லது. எதுவா இருந்தாலும் உடனே பாராட்டிடணும். ஏன்னா சில நேரங்கள்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. ஐ நோ. அண்ட் லக்ஷ்மியை எவ்வளவு பாராட்டினாலும் அது கம்மி தான். உனக்கு தெரியுமா, நான் எங்க உட்காந்துருக்கேன்? ஜெயில. இருந்தாலும் நான் இங்க நிம்மதியா இருக்கேன். என்ன லக்ஷ்மி என் கூட இருக்கா. அவ என் கூட இருந்தா போதும். அப்ப எதையும் ஃபேஸ் பண்ற தைரியம் எனக்குள்ள வந்துடும். அதோட எனக்கும் தெரியும் அவ ரொம்ப கஷ்டப்படுறா என்னை இங்க இருந்து வெளியே கொண்டு போக. அண்ட் கண்டிப்பா இங்க இருந்து என்ன வெளியே எடுப்பா. அவ தோக்க மாட்டா. நான் கஷ்டப்படுறத அவளால பார்க்க முடியாது. அவ கஷ்டப்படுறத உன்னால கூட தான் பார்க்க முடியாது. அவளுக்காக தானே ஜெயிலுக்கு வந்திருக்க. அவளை வெளியில் அனுப்பிட்டு நீ உள்ள வந்துட்ட. இதுதான்ப்பா லவ். லவ்வா? நான் லக்ஷ்மியை லவ் பண்றேனா? ரிஷி, இன்னைக்கு நீங்க இங்க இருந்து போகணும். இன்னைக்கு போகணுமா? அப்படின்னா நீங்க நீங்க என்ன இங்க இருந்து ரிலீஸ் பண்றீங்களா? தேங்க் யூ so much. இல்ல,
இங்க இருந்து உங்களை வேற ஜெயிலுக்கு ஷிஃப்ட் பண்றோம். என்ன ஓ காட், என்ன இது? இல்ல, வேற எங்கேயும் போக கூடாது. அப்படின்னா மறுபடியும் யாரையும் பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. இங்க இருந்தா பார்க்க எல்லாரும் வரலாம், ஆனா மத்த ஜெயில எப்படி இருக்கும்னு தெரியலையே. நோ 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 நோ. ஒரு செகண்ட், ஏட்டையா ஒரு செகண்ட் ப்ளீஸ். நான் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன். நான் இங்க தான் இருப்பேன். நான் எதுக்காக போகணும்? என்னோட கேஸ் இங்க தான் நடக்குது. அப்புறம் லட்சுமி என்ன மீட் பண்ண எப்படி வருவா? இல்ல, நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் இங்க தான் இருப்பேன். இந்த ஜெயிலே தான் இருப்பேன். உங்களுக்கான பதில கடவுள் தான் கொடுப்பாரு. ஒரு செகண்ட் இப்படி வாங்க. அது மேல இருக்கிறவங்க ஏன் சொல்லணும்? நான் இங்க தான் இருப்பேன், இந்த ஜெயில தான் இருப்பேன். யார் சொல்ல முடியும்? அப்புறம் இன்னொரு விஷயம், நான் ஏன் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்? உங்க சீனியர் கிட்ட பேசிக்கிறேன், உங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட. நான் உங்க இன்ஸ்பெக்டரை மீட் பண்ணணும். நான் அவர் தான் மீட் பண்ணணும். நான் மேலன்னு சொன்னது எங்களுக்கு மேல இருந்து தான் ஷிஃப்டிங் ஆர்டரே வரும். நாங்க எதுவும் பண்ண முடியாது. சொல்ல போனா இவராலேயே முடியாது. ஒரு செகண்ட், எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதாவது எதுவும் பண்ண முடியாதுன்னு. நான் இந்த ஜெயில விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இது ஃபேர் இல்ல. நீங்க சீட்டிங் பண்றீங்க. இதெல்லாம் ஜெயிலுக்கு வரதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். என்ன சொன்னீங்க? கான்ஸ்டபிள், உங்களை லக்ஷ்மி ப்ளீஸ் ஏதாவது பண்ணி முதல்ல என்ன எங்க இருந்து வெளியிடு ப்ளீஸ். அதோட லக்ஷ்மிக்கு அந்த பென் டிரைவ் கிடைச்சதா இல்லையான்னு தெரியலையே. எஸ் சார். ஓஹோ, இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்க? நீ வர எவ்வளவு நேரம் ஆகும்? பாஸ் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரியா? சார் 2 நிமிஷம் சார், கிட்ட வந்துட்டேன், உடனே வந்துடுறேன். இங்க யாராவது இருந்தாங்களா? இப்பெல்லாம் பார்க்கிங்ல நிறைய திருட்டு நடக்குது. போய் பார்க்கலாமா? வேண்டாம், யாரும் இல்லைன்னா வீணா டைம் வேஸ்ட் ஆயிடும். சார் வேற நம்மளை திட்டுவாரு. போலாம். சொல்லு குட்டு. அவன் இங்க இருந்து கிளம்பியாச்சு. அங்க இருந்து ஃபுட்டேஜ்காரன் தானே கிளம்பியிருக்கான். தப்பா ஏதாவது சொன்ன உத வாங்க. மங்கேஷ் கிட்ட பேசிட்டு இருந்தான். அப்படின்னா அவன் தானே? மங்கேஷோ முங்கேஷோ எவனா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் பின்னாடியே போடா. புரியுதுல? நானும் வந்துகிட்டே இருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அவன் கிடைச்சானா விட்டுறாத, அப்படியே புடிச்சு வை. நான் வந்துகிட்டே இருக்கேன். சொல்லு குட்டு. அவன் இங்க இருந்து கிளம்பியாச்சு. அங்க இருந்து ஃபுட்டேஜ்காரன் தானே கிளம்பியிருக்கான். தப்பா ஏதாவது சொன்ன உத வாங்க. மங்கேஷ் கிட்ட பேசிட்டு இருந்தான். அப்படின்னா அவன் தானே? மங்கேஷோ முங்கேஷோ எவனா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் பின்னாடியே போடா. புரியுதுல? நானும் வந்துகிட்டே இருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அவன் கிடைச்சானா விட்டுறாத, அப்படியே புடிச்சு வை. நான் வந்துகிட்டே இருக்கேன். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுமோ? வருவான், நீலம் கொண்டு வருவான். நான் என் பையன் ரிஷியை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஜெயில இருந்து ரிலீஸ் ஆக அவனுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ? யாரோ பண்ண தப்புக்கு ரிஷி அனுபவிச்சிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் தான், அந்த பென்டிரைவ் வந்ததும் உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிடும்ல. நீங்க ஏமா எந்திரிச்சு வந்தீங்க? எனக்கும் அந்த முகரக்கட்டையை பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. அவன் எத்தனை பேர் உயிரோட விளையாடி இருக்கிறான். கோர்ட் அவனுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கட்டும். அவனை நான் அடிச்சே அவனை ஒரு வழி பண்ணிடுவேன். ஹலோ. வணக்கம் பாசு அங்கிள், சொல்லுங்க. சரி ஓகே தேங்க்யூ. அப்பா, பாசு அங்கிள் ஃபோன் பண்ணியிருந்தாரு. பெயிலுக்காக அவர் கூப்பிட்டுருக்காரு. வா போலாம். ஆயுஷ், பென் டிரைவ் என்னாச்சு? வந்துட்டு இருக்கு மாமா, வழியில தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. வாமா. இவங்க எங்க போறாங்க? ஏமா, ஏன் நின்னுட்டு இருக்க? இப்படி வந்து உட்காரு. சபாஷ் ஆயுஷ், நீ தான் லக்ஷ்மிக்கு துணையா நிக்கிற. அவ நிச்சயமா ரிஷிய வெளியில கொண்டு வந்துருவா. கரெக்ட். பல்வேந்தரோட பிளான் சக்சஸ் ஆகுமா ஆகாதா? ஆகலன்னு வை, என்னோட சாப்டர் அவுட் ஆயிடும். ஓவர். காட். மலிஷ்கா, ஏன் டென்ஷனா இருக்க? என்ன ஆச்சு? டென்ஷன் வரதா செய்யும். நான் மலிஷ்கா லக்ஷ்மி இல்ல. அவ புருஷன் ஜெயில இருக்கான், அவ இங்க ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்கா. ரிஷி ஜெயில இருக்கான். ரிஷி என்னோட ரிஷி, என் லவ் ரிஷி, என்னோட வாழ்க்கை ரிஷி. அவன் ஜெயில இருந்தா எனக்கு டென்ஷன் ஆகாதா? மலிஷ்கா, ஐ அண்டர்ஸ்டாண்ட். எல்லாம் சரியாயிடும், ஓகே. ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட். இந்த லக்ஷ்மி மேடா இல்ல கன்னிங்கா இருக்காளா? ஏன் நீயே யோசிய. தன்னோட ஃபுட்டேஜை யார் வெளியே கொண்டு வருவா? இல்ல வேற ஏதாவது பிளான் பண்றாளா? ஏன் ஒரு குற்றவாளி தன்னோட குற்றத்தை வெளியே காட்டுவா சொல்லு? எனக்கு தெரிஞ்சு எந்த ஃபுட்டேஜும் கிடையாது.
இதெல்லாம் டிராமாவா இருக்கும். உனக்கு தோணல? சோ அதாவது எந்த ஃபுட்டேஜும் கிடையாதா? கிடையாது, ஒரு ஃபுட்டேஜும் கிடையாது. நாம யாரும் அவளை ப்ளேம் பண்ண கூடாதுன்றதுக்காக இந்த டிராமா பண்ணிட்டு இருக்கா. பட் ஐயோ மலிஷ்கா, தயவு செஞ்சு அவனை விட. அவன் ஒரு பைத்தியக்காரன். லக்ஷ்மி நல்ல பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கா. எப்ப பார்த்தாலும் லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மின்னு சுத்துவா. ஐ நோ. ஒன் செகண்ட். ஹலோ. போன் அடிச்சா உடனே எடுக்க வேண்டியது தானே? ஹலோ சொல்றதுக்காக போன் எடுக்கிறேன். கவலைப்படாத, உன் ஃபுட்டேஜ் யார் கைக்கும் போகாது. எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். இத பாரு, டென்ஷன்லாம் எடுத்துக்காத. இதனால ஹார்ட் அட்டாக் வந்து பொட்டுன்னு போயிட போற. சரியா? இங்க பல்வீந்தர் இருக்கான். நான் மனசு வச்சா எல்லா வேலையும் முடிப்பேன். அதோட வெளியில ஒரு சம்பவம் பண்ண போறேன். சரியா? குட். இப்படிதான் நடக்கணும். என்னாச்சு? யார் போன்ல? லாயருடைய போன், ரிஷி பெயிலுக்காக. அதெல்லாம் தேவையில்லை மலிஷ்கா. ஏன்னா டேடும் லக்ஷ்மியும் பெயிலுக்காக அங்க போயிருக்காங்க. லக்ஷ்மி